என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி காலங்காலமாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நலமுடன் வாழ என்று சொன்னால் மனிதனுக்கு நோயே வரக்கூடாது. வந்தாலும் அது நீங்கிடணும். மருந்து மாத்திரை இல்லை போகக்கூடாது. அதுதான் நலமுடன்கிறது. நலமுடன் வாழ்வதற்கு மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரை மருந்து கிடையாது. அங்கே போய் கேளுங்க, மருந்து மாத்திரைக்கு நான் நோயே வரக்கூடாது என்று கேட்டால் அங்கே மாத்திரை தரமாட்டாங்க. யோகாசனம் ஒன்று தான் மனிதனுக்கு நோயே வராது. எந்த நோயே வந்தாலும் நீக்கக்கூடிய அற்புத சக்தியை நமது முனிவர்கள் தந்திருக்கிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். முனிவர்களெல்லாம் எப்படி 10,000 ஆண்டுகள் 15,000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நம்முடைய இலக்கியங்கள் தேகசாஸ்திரம், வானசாஸ்திரம், இன்ன பிற திருக்குறள், திருமந்திரம், வைத்திய நூல்கள், இதுகளெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியடில் வாழ்ந்தவங்களால் எழுத முடியாது. அவங்களெலாம் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்தால் தான் அந்த நூல்கள் எழுத முடியும். அவங்க ஆரோக்கியமாக இருந்தால்தான் அதுவும் எழுத முடியும். ஆகவே தான் நமக்கு முனிவர்கள் நாம் சாகாமல் இருப்பதற்கும் நோயில்லாமல் இருப்பதற்கும் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை அறிந்து தான் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் மக்களுக்கு இதை காலங்காலமாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். மக்களும் பயிலுகிறார்கள், நோயற்ற வாழ்வை தேடுகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடத்திலிருந்து அதன் தாடாளர் யோக கலைமாமணி கவிதா சுப்பிரமணியம், யோகாசன ஆசிரியர் அன்புச்செல்வி அவர்கள் இங்கே ஒவ்வொரு மாதமும் மாதக்கணக்கில் நிறைய குழந்தைகளை அழைத்து வந்து அற்புதமான ஆசனங்களை பழக்கி அவர்களை செய்ய வைக்கிறார்கள். பாலர் பள்ளியிலிருந்து மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் நிச்சயமாக இந்த கலை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள்தான் எதிர்கால செல்வங்கள். அவர்கள்தான் இந்த நாட்டை ஆளப்போகிறவர்கள். அவர்கள்தான் அதிகாரிகளாக ஆகப் போகிறவர்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடும் ஆரோக்கியமாக இருக்கும், மக்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு விஜயகாந்த் 7ஆம் வகுப்பு, கிருஷ்ணகுமார் 7ஆம் வகுப்பு, அப்துல் ரஹ்மான் 5ஆம் வகுப்பு, சந்தோஷ்குமார் 6ஆம் வகுப்பு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வீராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே எழுது மண்டி போட்டு நில்லுங்கள். கழுத்து வளைக்கப்படுகிறது, கால் மடக்கப்பட்டு ஒரு கால் பின் நீட்டப்பட்டு அங்கே வளைக்கப்படுகிறது. எத்தனை உறுப்புகள் இந்த ஆசனம் செய்யும் பொழுது வளைக்கப்பட்டு நிமிக்கப்படுகிறது என்பதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படியே திரும்பவும் வஜ்ராசனத்துக்கு வாருங்க. 2 காலையும் ஒன்றா வை. அப்படி இப்போ அடுத்த காலை பின்னால் கொண்டு போ. வீராசனம். கழுத்தில் உள்ள பிரச்சனைகள், நுரையீரல் ஹார்ட்டில் உள்ள பிரச்சனைகள், முதுகெலும்பில் உள்ள பிரச்சனைகள், கால் பந்துக்கிண்ண முட்டு, கரண்டை, இவைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இவைகளெல்லாம் சரி செய்யப்படும். முதுகெலும்பு நன்றாக வளைக்கப்படுகிறது. முதுகின் அடிப்பகுதியில் ஏற்படக்கூடிய L4 மேலே உள்ள L4 L5, கீழே உள்ள டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அதனுடைய தொந்தரவுகள் இவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தின் மூலமாக நீக்கப்படும். ஆரம்ப கட்டத்தில் கையை ஒருவர் பிடித்து கொண்டு பின் விளைய வைக்கலாம். போக அவர்கள் கையை விட்டு விட்டால்
அவர்கள் தனியாக நிற்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அப்படியே 2 காலையும் ஒன்றா வை. சரி, பத்மாசனத்தில் உட்காருங்கள். ஒன்று போல் உட்காரணும். என் அருமை பெரியவர்களே, இது போன்ற ஆசனங்கள் எல்லாம் சிறு வயது முதலே செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் எந்த வயதிலும் இது போன்ற ஆசனங்களை செய்யலாம். நம் வாழ்நாளில் நமக்கு நோயே வராது. வந்தாலும் சீக்கிரம் நீங்கிவிடும். அதிகப்படியான நமக்கு மருந்து செலவும் ஏற்படாது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று என்றும் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.